என்னங்க வீடு ரொம்ப பழசாக இருக்குது, அதுக்கு நம்ம பழைய வீட்டிலே இருந்துக்கலாம்ல. இந்த ஏரியாவில் இந்த வீடு தாம்மா விலை கம்மியாக இருந்துச்சு, அதாம்மா அந்த வீட்டுக்கு வந்தோம். சரி கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் காசு சம்பளம் நிறையா வந்த பிறகு நம்ம வேறு வீட்டுக்கு மாற்றிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீட்டில் இருந்துக்காமா. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டிலேருந்து தான் என்னோடய ஆஃபீஸும் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த வீட்டை வாங்கினேம்மா. சரிங்க, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அதனால நானும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன். ஆனால் சீக்கிரத்தில் எப்படியாவது வேறு வீட்டுக்கு மாறணுங்க. இந்த வீடு கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்கவே மர்மமாக இருக்குங்க. சரிம்மா கவலைப்படாதம்மா, மாறிடலாம்மா உடனே. சரி வாங்க, 9 மணி ஆகிடுச்சு, போய் தூங்குவோம். இருட்டா வேறு ஆயிட்டே வருது, இந்த வீட்டை பார்த்தா வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுக்கு மேலே முழிச்சிருந்து நான் பயத்திலே அழுதுருவேன். சரி போய் தூங்கிடுவோம் அதுக்குள்ளே. அட நீ ஒன்றும் பயப்படாதம்மா, இது ஒன்றும் பேய் வீடெலாம் கிடையாது, இது நார்மலான வீடு தான். பார்க்க கொஞ்சம் பழசாக இருக்குது, கொஞ்சம் சமமாக விட்டனால கொஞ்சம் ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி வீடு நல்ல வீடுமா. ஏங்க வெளியே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குங்க கதவு பக்கத்தில். ஏங்க ஒழுங்காக தூங்கவே முடியலங்க, கதவு பக்கத்துலேருந்து ஏதோ சவுண்டு வர மாதிரியே இருக்குங்க. ஏம்மா அது காற்றுக்கு வந்துருக்குமா, அதுக்கெல்லாமா பயப்படுவேன். ஏங்க காற்றடிச்சா காற்று சவுண்டு கேட்கணும்ல, காற்று சவுண்டு கேட்கவே இல்லைங்க, கதவு தட்டுற சவுண்டு மட்டும்தாங்க கேட்குது. யாரோ இருக்காங்க வெளியில். எதுக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி பயந்து சாவாத, இது நான் போய் பார்த்துட்டு வரேன் யார் இருக்காண்டு. எவன்டா அது என் வீட்டு வெளியிலேருந்து கதவை தட்டுறது, ஒழுங்கு முறையாக தான் வந்துருங்கடா. என்னது யாரையுமே காணோம், ஆனால் சவுண்டு மட்டும் தட்டிக்கிட்டே இருக்க மாதிரி கேட்குது உள்ளேருந்து பார்க்குறப்ப. வெளியில் எவனுமே காணாமே, என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம பொண்டாட்டி சொன்ன மாதிரி பேயோட வேலையாக இருக்கும்போது நமக்கும் கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பொருளையை போட்டு தூங்கிட வேண்டியதான், வெளியில் வரக்கூடாது விடிகிற வரைக்கும் இனிமேல். ஏம்மா நீ சொன்னது உண்மைதான் போலம்மா, எனக்கு வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குமா. வெளியில் போய் பார்த்தா யாரையும் காணோம், காற்றடிக்கிற சவுண்டும் இல்லை, ஆனால் கதவு தட்ட சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி பேயோட வேலையாக இருக்குமோ. அதாங்க நான் அப்போவே சொன்னேன், பேயோட வேலையாக தாங்க இருக்கும். எப்படியாவது இந்த வீட்டை மாற்றிட்டு விடிஞ்ச உடனே வேறு வீட்டுக்கு ஓடிடணுங்க. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு இன்னும் பயமாக இருக்குங்க. இருமா இப்போ தாம்மா 12 மணி ஆகுது, 5 மணிக்கு தாம்மா மொதல் பஸ்ஸே வரும். அந்த பஸ்ஸை பிடிச்சி எப்படியாவது வெளியூர் பக்கம் ஓடி போயிடுவோம்மா, அந்த வீடே வேணாம்மா, எனக்கே பயமாக தாம்மா இருக்குது. எங்கே யாரும் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க அந்த ரூமில் இருந்து. நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க. ஏண்டி நானும் மனுஷன் தாண்டி, எனக்கு பயமாக இருக்காதாடி. என்னைய மட்டுமே எங்கே போனாலும் போக சொல்றியாடி, நீயும் போய் பார்த்து வாடி வாடி. இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து போகலாம், ஒன்றா போகலாண்டி 2 பேரும். எங்க ப்ளீஸுங்க, நீங்கள் மட்டும் போய் பார்த்து வாங்க. நான் பயத்திலே ஒன்றுக்கு போயிடுவேன் போல, நீங்களே போய் பார்த்து வாங்க என்ன இருக்குண்டு. சரி இது போய் பார்த்து தொலைகிறேன், எனவே எங்கே போனாலும் இப்போ சொல்லு. ரூமுக்குள்ளே எவன்டா இருக்கிறது, ரூமுக்குள்ளேருந்து எவன்டா அழுதுகிட்டு எங்களை போய் முட்டுறது. ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துருங்க, இல்லைன்னா அவ்வளோதான். பார்த்துல கையில் வேலு அருவா வச்சிருக்கேன், கத்தி வச்சிருக்கேன், ஒரு குத்த குத்தி சொருகிடுவேன். ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துருங்களா. நீங்கள் இங்கே வந்திருக்கவே கூடாது. நீங்கள் 2 பேரும் இங்கே வந்தது ரொம்ப பெரிய தப்பு. உங்களால் வெளியே போகவே முடியாது. இங்கே தான், இதே வீட்டில் தான் என் புருஷன் என்னையை அடைச்சி கொன்னையா, அதே மாதிரி நீங்களும் இதை வீட்டில் மாட்டி என்கிட்ட அடி வாங்கி சாக போகிறீங்க. உங்களால் வெளியே போகவே முடியாது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, வந்தோடனே பெண்ணா 2 பேரும் தப்பிச்சிருக்கலாம்ல. இப்போ அவ்வளோதான், 2 பேரும் சேர்ந்து சாக போகிறோம். பயப்படாதடி, எப்படியாவது தப்பிச்சு வெளியே ஓடிடலாம், கவலைப்படாத, நான் இருக்கேன். வாங்க அப்படியே கதவுக்கு வெளியே ஓடி போயிடுவோம் 2 பேரும் சேர்ந்து. சரி முதல்ல இந்த வீடை வாடகை கொடுத்தவன்கிட்ட ஃபோனை போட்டு 4 கிளி கிழிச்சாதான் நமக்கு கோவம் குறையும். இப்போ மெண்டல் என்னையா வீடு வாங்கி கொடுத்துருக்கு, இந்த வீட்டில் பேய் இருக்காமையா, யாரோ பொண்ணை அடித்து கொண்டு காணாமையா என் புருஷன். அந்த பொண்ணு இந்த வீடு முழுக்க பேயா சுற்றிட்டு இருக்கியா, இந்த வீடே எங்களுக்கு கொடுத்த. நீ தானப்பா விலை கம்மியாக கேட்டேன், கம்மியாக இந்த வீடு தான்ப்பா இருந்துச்சு, அதனால தான்ப்பா நான் கொடுத்தேன். அதுக்குன்னே பேய் வீட்டு ஐயா கொடுப்பேன். எனக்கு ஒழுங்காக கல்பாட்டத்தை கொடுத்துரு திருப்பி. எனக்கு வீடு வேணாம், ஒன்றும் வேணாம்.
சரிப்பா நான் கொடுத்துட்றேன்ப்பா, வாப்பா. சரிங்க கோப்படாதீங்க, வாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். அப்பாடா, எப்படியோ வீட்டை விட்டு வந்தாச்சுங்க. இனிமேல் அந்த வீட்டுக்கே போகக்கூடாதுங்க. ஒழுங்கா விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வீட்டாக வாங்குங்க, விசாரிச்சுட்டு வாங்குங்க. இந்த மாதிரி பேய் வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிட்டு போய் எனக்கு கொண்டுறாதீங்க. சரிம்மா அந்த பசு வருது, வா போல ஊருக்கு.